வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2020 2024 வரைக்கும் கடைசியாக டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மாதம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 அண்ட் 2A தான், சரிங்களா? இப்போ 1250 கொஸ்டின் இருக்குது. இது டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், எஸ்எஃப், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் டெஸ்ட் அண்ட் கம்பவுண்டர், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து நம்ம இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த பிடிஎஃப்ஸ்லாம் கூட நம்ம தரோம். சரி, எனவே நம்ம இன்றைக்கி ஆப்டிடியூட் பற்றி பேசுவோம். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்குங்க, இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா பேட்டர்ன், ஒரு 2 அல்லது 3 கொஸ்டின் கையே வைக்காதபடி அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 25 கொஸ்டினுக்கு ஒரு 22 or 23 எடுக்கிறது த பெஸ்ட் ஸ்கோர். அப்படி இல்லைனா 21 or 22 இஸ் த பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஆனால் இப்போ இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸை பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது தெரிஞ்ச ஒன்றும் அவங்க மாற்றலை, எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கொஸ்டின்ஸ், சரியா? ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸு, கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. அதனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், கொஞ்சம் கிளியராக பாருங்கள். அதே மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறப்பையும் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் ஆப்ஷனை இதில் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பட் அதை வந்து ஆன்சரில் அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் ஃபார்முலாஸ், ஸ்கூல் புக் போதும். அதை தவிர்த்து வேறு எதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணாதீங்க, சரிங்களா? அது அப்படியே போயிட்டே இருக்கும். லிஸ்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா ஆர்எஸ் அகர்வால், இந்த சிபிஎஸ்சி புக்ஸ் அது மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஃபார்முலாஸ், ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போதும். நீங்கள் கடைசி கட்டம் சார் ஒன்றுமே படிக்கல, 10 நாள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, சரி ஓகே, ஜஸ்ட் கோ அட் வித் என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஃபார்முலாஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம ரீசனிங் பார்ப்போம். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எப்படி கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் காலையில் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோம். இப்போ ரீசனிங் பார்ப்போம். ரீசனிங்கில் வந்த முதல் கேள்வி இது தான். எப்போவுமே ஒரு சின்ன லாஜிக் தான். அதாவது வந்து எதுவுமே ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஏதாவது கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே யோசிக்கணும், இல்லை சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பாருங்கள், when we write like this A26 B25 Z1, அதாவது ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க நம்பர்ஸை. நார்மலாக நம்ம 1 2 3 4 இப்படி போவோம், ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. how many English alphabets will be near to the digit 2? ரொம்ப ரொம்ப முக்கியம். நியர்னால் என்ன, நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கலாம். அது உங்கள் மைண்டில் இருந்திருக்கணும். அதுதான் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே அதை எழுதியிருப்பீங்க. நான் இப்போ எழுதியிருக்க மாதிரி கீழே 2க்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது, ABCDEFG, சரியா? அடுத்தது O, ஏன்னா அந்த 12 இருக்குது, சாரி P, இந்த 12க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால. அப்புறம் YRZ, டக்குன்னு பார்க்குறவங்க ஒய் மட்டும் பார்த்துட்டு ABCDEFGA, அடுத்தது என்ன PY, அவ்வளோதான் சொல்லிவிட்டு 9 டிக் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் அங்கே கொஸ்டினை நல்லா படிச்சிங்கன்னா நியர் டு த டிஜிட் 2. அப்போ அந்த ஒய்க்கும் இசட்டுக்கும் இடையில 2 இருக்குது. அப்போ வந்து 2த்துக்குமே கிட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒய்யும் இசட்டும் வரும். அதனால 9 + 1 10 தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில். எல்லாம் நம்ம பழகுந்து தான், பட் அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது, அவ்வளோ. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் இது மாதிரி ஃபஸ்ட் டைப் கொஸ்டின் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, ஏபிசிடியை பிடிஎஃப் வச்சுன்னு எழுதிட்டாங்களாம். அப்போ
வாட் வில் பி ரிட்டன் ஆஸ் எம்என்ஓபி. அதாவது நான் சொல்கிறது புரியுதுங்களா? முன்னாடி இங்கே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அது இப்படி இருந்துன்னா என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே வந்து எம்என்ஓபியை கொடுத்துட்டு எதனால் அந்த எம்என்ஓபி வருதுன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ஏபிசிடி எழுதிட்டேன். ஏ ப்ளஸ் பி ஸ்ட்ரைட்டாக வருது. பிசிடி ஒரு கேப்பு, பிடிஇ +2, டிஇஎஃப்ஜி ஆச்சு. சரியா? இப்போ எம்என்ஓபி எழுதுங்க. இப்போ எம்என்ஓபி எப்படி, அதாவது இந்த ஏபிசிடி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பிடிஎஃப்ஹெச்சுக்கு பதிலாக எம்என்ஓபின்னு கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்குமே எல்லு தான் வரும். ஏன்னா எல்லுக்கு அடுத்தது எம்மு, எல்லுக்கு அடுத்தது ஒரு ஸ்பேஸ் +1, எல்லுக்கு அடுத்தது +2, எல்லுக்கு அடுத்தது +3. சரியாங்க? சொல்கிறது புரியுது? ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட்டு தான். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இது ஒரு ட்ரிக்கும் கூட உங்களுக்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே நீங்கள் கொஸ்டினை பார்த்து ஆப்ஷன்ஸை பார்த்து எது வந்து கண்டிப்பாக வரவே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டிக் இருக்குது எல்லா எல்லும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்னையா அது எல்லாமே எல் இருக்குது, எப்படி எம்என்ஓபிக்கு ஈக்குவலண்ட்டாக வரும்னு நமக்கு தோணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை தான் ஆன்சராக இருக்கும். எது நம்ம மைண்டில் இல்லை இது ஆன்சராக இருக்காதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? நம்ம லைஃப்பில் பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேர் நம்ம பார்ப்போம் இவங்களாம் எங்கே முன்னேற போகிறாங்க என்ன அப்படின்னு. பட் அவங்க தான் வந்து என்ன பீக்கில் இருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரிங்களா? சரி, இங்கே பாருங்கள். அடுத்த கொஸ்டின் A1 B2 C3 அப்படியே போய்ட்டே இருக்குது. தென் விச் இஸ் ராங் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஒவ்வொரு இதுக்கும் அந்த நம்பரை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கடைசியாக அந்த C⁴B ஈக்குவலன்ட் F தான் தப்பாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த சிக்கு 3 போட்டு மேலே 2 போட்டால் C 9 வரும். F வந்து 9 கிடையாது, F வந்து 6 தான். சரிங்களா? அடுத்தது இது 435 224 இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஜஸ்ட்டு ஒரு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ 435னா 345 24னு எழுதி அதை அசெண்டிங் ஆர்டரில் எடுத்தால் 678 தான் வரும். அடுத்தது இது ஜஸ்ட்டு ஒரு பாட்மாஸ் ரூல் மாதிரி. பட் இருந்தாலும் இங்கே ஒரு செக் இருக்குது. என்ன செக்கு? ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுல இது இருக்கும். சரிங்களா? அதாவது என்ன சொல்லிட்டாங்க, இஸ் ஈக்குவல் டு A × B = D அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 × 5 30, 5/3 போடலாம். பட் இருந்தாலும் நான் அப்படி போட்டிருக்கேன். 5 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 10ன்னு வரும். பட் 10 ஆப்ஷனில் இல்லை. ஆப்வியஸ்லி என்ன வரும்? AB தான் வரும். சரிங்களா? அடுத்து இது அவங்களே டிஸ்கிரிப்பன்சின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தான் இருக்குது. கரெக்டான ஒரு இதில் வரல. 4 to 1 -2 அப்படின்ற மாதிரி வந்துச்சு. சரிங்களா? சரி, அது பாருங்கள். அவ்வளோதான். இதோட ரீசனிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் குரூப் 1 அந்த லெவலில் கேட்ட கொஸ்டின் தான். அதான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சேஃபாக மூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான்.